மக்களே எங்கடா காட்டுக்குள்ள இருக்கான் அப்படின்றது பாக்குறீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு வந்துட்டு பாலமலைக்கு நம்மளோட கொலீக்ஸோட சும்மா மலையேற பயிற்சிக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மலையேற பயிற்சிக்கு உள்ள பார்க்கும்போது அப்படியே பயமா இருக்குங்க. காடு அப்படியே காஞ்சி போன இலைகள்லாம் கொட்டி சுத்தியுமே பசுமையா சூப்பரா இருக்கு. ஆனா இந்த இடத்துல பல ஆபத்தான சில காளான் வகைகளுமே இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த காளான் வகைகள் மட்டும் இல்லாம இங்க வளர்ந்திருக்கக்கூடிய மரங்களோட உயரத்தை மட்டும் பாருங்களேன். அப்பா எவ்வளவு பெருசு! ஆனா சத்தியமா முடியலைங்க. இங்க இருந்து நம்ம மேல போறதுக்குள்ள பயங்கரமா வேர்த்துரும் போல. பார்த்துக்கோங்க எவ்வளோ வேர்வையில் இருக்கேன்னு. என்னால் சத்தியமாக நடக்க கூட முடியல. இருந்தாலுமே அந்த கல் மண்ணாக இருக்கிற இடத்துல நம்ம நடந்து மேலே ஏறி போகிறோம் அப்படின்றப்போ ஸோ நம்மளுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்க தான் செய்யும். ஸோ எல்லாரும் தண்ணி பாட்டிலோட கண்டிப்பாக போங்க. யான் வந்தது இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸுமே கூப்பிட்டு வந்து அவங்க தடியை ஊனிக்கிட்டு என் கூட வந்துட்டு இருந்தாங்க. இந்த பார்த்தீங்களா, இதுதான் பசுமையான நம்ம மலை. இந்த பாலமலையை பார்க்கறதுக்காகவும் இங்கே ஒரு கோயில் இருக்குங்க, அதை பார்க்கறதுக்காகவும் தான் நம்ம இங்கே வந்தோம். ஸோ இதுதாங்க, இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்காக எவ்வளவு வேணால் கஷ்டப்படலாம்.